ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒண்ணுன்றீங்களாங்க ஐயா? ரொம்ப நாளாவே எல்லாமே கேக்குறாங்க. இது வேற, அது வேற. ஆமா, அது வேற, இது வேறதான். அ. 2 தண்டவாளம் எப்படி? அ. இது வேற, அது வேறதான். ஆனா 2 தண்டவாளம் இல்லாம ரயிலுங்கிற வாழ்க்கைங்கிற பாதைங்கள சூப்பர். பயணம் பண்ணவே முடியாது. நார்த் இந்தியா போகும்போது, உத்தராகண்ட் போகும்போதும் சரி, ஒவ்வொரு தடவை போகும்போது ஒரு புத்தகம் எழுதுவேன். 3 மணி நேரம் கொடுத்தா ஒரு புத்தகத்தை எழுதிட முடியும் என்னால. என்ன கற்பனையா எழுத சொன்னீங்கன்னாலும், ம். அது கதைகளா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுத முடியும். கடவுள்கிட்ட போயிட்டா நம்ம எல்லாரும் மன்னிச்சிடுவார் அப்படின்னு கிடையாது. இப்ப சட்டத்திட்டங்களை ஏத்துறது கடவுள். அந்த சட்டத்திட்டங்களை பதிவு பண்றது யார் அப்படின்னு கிரகம். எப்படி வந்து சட்டத்திட்டங்களை எப்படி மீறுவார்? நான் போட சட்டத்தை நான் எப்படி மீறுவேன்? ம். அது மாரிதான் கடவுள்கிட்ட என்ன வழி கேட்கலாம், வாய்ப்புகளை கேட்கலாம், அந்த வரம் கேட்கலாமே தவிர, அந்த ஏன்னா ஒவ்வொரு தவறு செஞ்சுன்னா பிராய்ச்சித்தம் தேடணுமே தவிர, அதை நம்ம எப்படி அதை மாற்ற முடியும்? கடவுள்கிட்ட போய் எல்லாரும் நினைக்கிறாங்க, கடவுள்கிட்ட போயிட்டா உடனே மாறிடலாம். நீங்க ஒருத்தர் சாமி கும்பிட்டா உடனே நானும் அந்த சாமி கும்பிடுறேன், அவர் எல்லாருமே போய் சாமி கும்பிடுறோம். என்ன அப்படின்னா தன்னை உணரணும், நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம ஏன்னா இதுக்குதான் நான் அதுதான் சொன்னேன். ஆன்மீகத்துல இருந்து ஜோதிடத்துக்கு நான் வந்தேனா. ஆன்மீகம் வந்து இது தேடிட்டு இருந்தப்ப நீ ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தை பாரு, அதுக்கு பிறகு ஆன்மீகத்து வா அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 பதில் நான் வச்சிருப்பேன். ஆன்மீகமும் ஜோதிடமும் 2 கண்ணு மாதிரி. இதை வந்து நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ வாழ்க்கைங்கிற நெற்றிக்கண்ணை நம்ம சந்தோஷம் பயன்படுத்திக்கலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்.